வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கொடைக்கானல் நகர் பகுதியில் 50,000-க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். தவிர கொடைக்கானலுக்கு தினமும் பல மாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு விடுதிகள் மற்றும் உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்களின் குடிநீர் தேவையை அப்சர்வேட்டரியில் உள்ள குடிநீர் தேக்கம் மற்றும் மனோரஞ்சிதம் நீர்த்தேக்கம் ஆகியவற்றில் இருந்து குடிநீர் சப்ளை செய்யப்படுகிறது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே மழை இல்லாத காரணத்தால் 2 குடிநீர் தேக்கங்களில் நீர் முற்றிலும் வற்றிவிட்டன. குடிநீர் தேக்கங்களில் பாறைகள் மற்றும் மண் திட்டுகள் தெரிகின்றன. தற்போது சேரும் சகதியுமாக காட்சியளித்து வருகிறது. இதே நிலை தொடர்ந்தால் சில மாதங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே நகராட்சி நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ராஜகிரி வடக்கு தெருவை சேர்ந்தவர் ஹாஜா மொய்தீன், வயது 53, சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறார். இவர் அதே பகுதியில் புதிதாக வீடு கட்டி வந்தார். இவரது குடும்பத்தினர் வீட்டை பூட்டிவிட்டு வீடு கட்டும் இடத்தில் இருந்தனர். அங்கு வந்த 3 மர்ம நபர்கள் வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் இருந்த 16 பவுண்ட் நகைகளை கொள்ளையடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது யதார்த்தமாக வீட்டிற்கு வந்த ஹாஜா மொய்தீன் மகன் மாலிக் இப்ராஹிம் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தி மாடிப்படிகளில் மிளகாய் பொடியை தூவி தப்பினர். பாபநாசம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடுகின்றனர்.